ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான் உங்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் ஜோஷுவா இமைப்போல் காக்க படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் ஜோஷுவா இமைப்போல் காக்க இந்த படத்தை கௌதம் வாசுதேவன் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தோட ஹீரோ ஒரு கான்ட்ராக்ட் கில்லர். அவர்கிட்ட பணம் கொடுத்து ஒரு ஆளை போட்டு தள்ளுன்னு சொன்னோம்னாக்கா உலகத்தில் எங்கே இருந்தாலும் போய் போட்டு தள்ளிடுவார். இப்படி இருக்கும்போது அவர் ஹீரோயினை பார்த்த உடனே லவ்வில் விழுறாரு. ஹீரோயின் 2 பேருமே லவ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜில் 2 பேருமே பிரியிற நிலமை வருது. இப்படி இருக்கும்போது ஹீரோயின் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க ஒரு இன்டர்நேஷனல் அட்வொகேட். அவங்க போதைப்பொருள் சம்மந்தமான ஒரு கேஸ் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. எப்படியாவது வில்லனை கோர்ட்டில் எடுத்து தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வில்லன் என்ன பண்ணுறானாக்கா, ஹீரோயினை கொன்று அதை வீடியோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணாக்க 60 மில்லியன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. அதாவது இந்திய மதிப்பு கோடி 6 கோடி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது தெரிஞ்ச எல்லா கில்லரும் ஹீரோயினை போட்டு தள்ள நினைக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச ஹீரோ எப்படியாவது வில்லங்கிட்டேருந்து ஹீரோயினை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் அவர் காப்பாற்றினாரா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் ஸ்டார்டிங்லேயே ஒரு லவ் சாங் வரும். ஹீரோயினுக்கு 2 பேருக்கு லவ் சாங் வரும். இதை பார்த்த உடனே எனக்கு என்னை நோக்கி பாயும் தோட்டா தான் ஞாபகம் வந்துச்சு. சரி, கௌதம் வாசுதேவன் என்னை நோக்கி பாயும் தோட்டா மாதிரி படம் எடுத்திருப்பாரு அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ நான் ஒரு கான்ட்ராக்ட் கில்லர்னு சொல்லுவார். உடனே ஓகே, இது எனக்கு உடனே ஞாபகம் வந்து ஜான்விக் ஞாபகம் வந்துச்சு. சரி, ஜான்விக் மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காரு அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் இந்த படம் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, என்னை நோக்கி பாயும் தோட்டா மாதிரியும் இல்லை, ஜான்விக் மாதிரியும் இல்லை, கௌதம் வாசுதேவன் அவரோட ஓன் மேக்கிங்லேயும் இந்த படம் இல்லை. ஒரு புதுசாக ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சொதப்பி வச்சுருக்காங்க. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் வச்சவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. குறிப்பாக ஹீரோ வருணோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபைட்லாம் சூப்பராக பண்ணார். அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலை அவர் டீசெண்டாக பண்ணிட்டாரு. அடுத்து ஹீரோயின் ஒரு இன்டர்நேஷனல் அட்வொகேட்டாக இருப்பாங்க. வில்லங்கிட்டேருந்து எப்படி ஹீரோ காப்பாற்றுறாரு அந்த விஷயமா இருக்கட்டும், ஹீரோயினுக்குள்ள உள்ள கெமிஸ்ட்ரி, அவங்களுக்குள்ள லவ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்பவே நல்லா பண்ணிட்டாங்க. அடுத்து கிருஷ்ணா படம் நடுவில் வருவார். அவர் ஒரு வில்லத்தனம் பண்ணுவார். அவரோட ஆக்டிங்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா, ஹீரோவும் கிருஷ்ணாவும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க சின்ன வயசில் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கம்பி கட்ட கதையெல்லாம் கட்டுவானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் ஆணுச்சு. அடுத்து இந்த படத்தில் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபைட் கோரியோகிராஃபிலாம் உண்மையிலே அசத்திட்டாங்க. ஒவ்வொரு ஃபைட் சீனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னாக்கா, வில்லன் ரோலை என்ன ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கலாம். அடுத்து இந்த சீன் தான் ஈஸியாக பில்ட் பண்ண மாதிரி போச்சு. படத்தில் ஒரு விறுவிறுப்பு இல்லை, ரொம்ப ஸ்லோவாக போராக போக ஆரம்பிக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபில் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படா படம் முடியும் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த படம் டெக்னிக்கல் வைஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எப்போதுமே கௌதம் வாசுதேவன் படம்னாலே சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த லவ் சீக்வன்ஸ் ஹீரோயின் அழகாக காட்டுறதுலாம் சூப்பராக பண்ணியிருப்பாரு. அதே போல் இந்த படத்துலையும் காட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து எடிட்டிங், படத்துக்கு என்ன தேவையோ அதை கட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு மியூசிக் கார்த்திக் பண்ணியிருக்காரு. சாங்ஸ்லாம் ஆவரேஜாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படம் 2 hours 5 minutes வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆவரேஜ், செகண்ட் ஆஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.